ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கொஞ்சம் வேத வசனங்கள் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க போகிறேன். வேத பிரியர்கள், வேதத்தின் வெளிப்பாட்டை விரும்புகிறவர்கள் நீங்கள் குறித்து கொண்டு வீட்டில் போய் தொடர்ந்து இதை வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் கூடுதலான வெளிப்பாடுகளை உங்களுக்கு தருவார். முடியாதவர்கள் யூடியூப்பில் நீங்கள் மறுபடியும் இந்த செய்தி கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வேதத்தினுடைய ஒட்டுமொத்த சார அம்சம் சொன்னால் அது வார்த்தையாக இருக்குது. தேவன் தன்னுடைய வார்த்தையில் சாராம்சம் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தையின் மொத்த சாராம்சம் இயேசு என்ற ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் இது புரியுது? முழு வேதகமும் இயேசு என்ற ஒரு வார்த்தைக்குள் அடக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்ற ஒரு கேரக்டர் அங்கே இல்லைன்னா பைபிளே ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அந்த இயேசு என்ற ஒருவருக்காக தான் இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதனால் இந்த இயேசு என்ற பெயருடைய காரியத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அன்றைக்கி. இப்போ விசுவாச அறிக்கை நம்ம பார்த்து வருகிறோம். இதில் ஒன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாவ அறிக்கை. ஆமாம், ரட்சிக்கப்படும்பொழுது நமக்கு பாவி என்று உணர்த்தப்படுகிறோம். அப்போ நமக்கு பல ஞாபகங்கள் வருகிறது. நம்ம செய்த பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறோம். அது பாவ அறிக்கை, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வது. ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்யலைன்னா ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு பாவத்தை விட்டு முழுசாக வந்துடும். இருந்தாலும் அவ்வப்போது சில தவறுகளை செய்கிறோம். ஆமாம், அப்பப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தவறுகளை உணர்த்துகிறார். அப்போ அந்த நேரத்தில் ஒரு பாவ அறிக்கை நண்டவரை நான் செஞ்சுட்டேன் மன்னிக்கும் போது அதை ஒரு பாவ அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். மறுபடியும் நம்ம அவரோட ஒப்புரவாகிறோம். இது நம்முடைய பாவ அறிக்கை பற்றின ஒரு செய்தி. விசுவாச அறிக்கைன்னு ஒன்று இருக்குது, விசுவாச அறிக்கைன்னு இருக்குது. விசுவாசமாக நாம் தேவனை நோக்கி பார்த்து நம்ம வாயில் பேசுகிற விசுவாசத்தை, அதாவது பாசிட்டிவாக பேசுகிற வார்த்தைகள் விசுவாச அறிக்கை என்று சொல்கிறது. இதில் அவிசுவாச அறிக்கையும் இருக்குது, அவிசுவாச அறிக்கையும் இருக்குது. அது என்ன ஆக போதோ தெரியல, எப்படி ஆக போதோ தெரியல, நல்லா வருமா வராதா தெரியாது, என்ன பண்ண போகிறேன், அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா, கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வியாதி சுகமாகுமா சுகாதா, இதெல்லாம் ஒரு அவிசுவாச அறிக்கையும் இருக்குது. விசுவாச அறிக்கை இருக்குது, கர்த்தர் நிச்சயமாக செய்வார், நான் மேலே வருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற ஒரு விசுவாச அறிக்கை. பாசிட்டிவாக பேசுகிறது விசுவாச அறிக்கை. இந்த விசுவாச அறிக்கையை 3 விதத்தில் இருக்குது. ஒன்று எப்படின்னா, தேவன் சொன்னதை எடுத்து சொல்லுவது, வாக்குத்தத்தங்களை எடுத்து, கடவுள் சொன்ன வார்த்தையை எடுத்து, அந்த வார்த்தை எனக்கு சொல்லியிருக்கிறார், எனக்கு சொந்தம் இல்லையா, கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்களாம் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிற சத்தியத்தை புரிந்து கொண்டு, இந்த வாக்குத்தத்தம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக இருக்கிறேன், ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறேன்றதை புரிந்து கொண்டு, இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எனக்கு சொந்தம் என்று ஒருத்தர் நினைத்து, அது எனக்கு சொல்லப்பட்ட கடவுளை வார்த்தை என்று அதை சொல்லும் பொழுது அது அவனுக்கு சொந்தமாகிறது, அது அவனுக்கு நடக்கக்கூடியது. இது விசுவாச அறிக்கை. இன்னொரு விசுவாச அறிக்கை இருக்கிறது, தேவனை குறித்த அறிவினாலே, தேவனை குறித்த அறிவினாலே விசுவாசமாக பேசுறது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இப்படி ஒரு வசனம் பைபிளில் வேற எங்கேயும் இல்லை, ஆனால் இவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க தேவனை குறித்து, நம்பிக்கை குறித்து இவங்க விசுவாசமாக பேசுகிறாங்க. இதுவும் விசுவாச அறிக்கை தான். இதுவும் தேவனை குறித்த அறிவினாலே நீ விசுவாசமாக பேசுறியா, அதுவும் விசுவாச அறிக்கை தான். அந்த அறிக்கையும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்போது வசனத்தை சொன்னாலும் உங்களுக்கு நடக்கும். அல்லது வசனம் இல்லாட்டி ஆண்டவர் பற்றி எனக்கு தெரிய, அவர் எனக்கு செய்வாருங்க, அவர் எனக்கு நடப்பிப்பாருங்க, அவரை பற்றி விசுவாசத்தில் பேசுகிறது, அதுவும் விசுவாச அறிக்கை தான். இன்னொரு விசுவாசம் இருக்கிறது, அந்த 3வது வித விசுவாச அறிக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். அப்படியே என்னோடு கூட கடகடன்னு அப்படியே வந்துட்டே இருங்க, நான் படிச்சுட்டே வரேன். கடைசியில் அதோடைய முழு சாராம்சத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஒன்றாய மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை அறிவது தான் நமக்கு நித்திய ஜீவன்.
நம்மளை அழைத்திருக்கிற தேவன் நித்திய ஜீவனுக்காக. நான் சொன்ன முதல் இந்த வேதத்தின் முழு சாராம்சமும் இயேசு கிறிஸ்து தான். எல்லாத்தையும் படிச்சுட்டு இயேசு பற்றி உனக்கு புரியலன்னு வச்சுக்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆதிகாகம் முதல் வெளிப்படுத்த வச்சு நான் படிச்சுக்கிறேங்க, ஓகே. ஆனால் இயேசு பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. இயேசு எதுக்கு வந்தார், அவருக்கு என்ன தொடர்பு என்ற இயேசுவை குறித்த ஒரு அறிகிற அறிவு இல்லாமல் போனால் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற இந்த வசனத்தில் நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12 வசனம். 4:12 அப்போஸ்தலர் புத்தகம். அவராலே அன்றி வேறு ஒருவரும் ரட்சிப்பு இல்லை, வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை என்றார். நாமம் கட்டளிடப்படவில்லை. இந்த உலகத்துல இந்த பூமியில பிறந்த ஒரு மனிதன் பாவியாகவே பிறக்கிறான். ஏனென்றால் பாவம் ஆதாமுக்குள் வந்தபடினாலே, ஆதாமுக்குள் பாவம் வந்தபடினாலே அவனுக்குள்ள இருந்து வந்த எல்லா மனிதர்களும் பாவம் உள்ளவர்களாய் பாவியாக பிறக்கிறாங்க. அவன் பாவத்தில் ரட்சிக்கப்பட்டு அவன் மீட்பு அடைந்து அவன் தேவனோடு வாழ்வதற்கான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் பரலோக ராஜ்யத்துக்கு போகும் ஒரே வழி இயேசு கிறிஸ்து என்ற அந்த ஒரு நாமத்தை தவிர, அதை அறிவதன் மூலமாய் தவிர அவன் வேறு வழியில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இயேசுனுடைய நாமம் எவ்வளோ முக்கியம் என்றதை நான் உங்களுக்கு இங்கே விளங்க பண்ணுகிறேன். அடுத்த வசனத்துக்கு போவோம். தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிக்கலாம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல், மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீர். அப்படியே அது அந்த ராஜ்யத்துக்கு எல்லாம் நொறுங்கி நிர்மூலமாக்கி தானே என்றைக்கும் நிற்கும். இது ஒரு தீர்க்க தரிசன ஒரு புத்தகம். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அந்த நேபுகாத்நேச்சாருக்கு அவர் கண்ட அந்த கனவு, ஒரு சிலையை காண்கிறார். தலை பொன்னாகும், கழுத்து வெள்ளியாகும். அப்படி வெள்ளி, வெண்கலம், களிமண், இரும்பு அப்படி கடைசியாக வருகிறது. இது ஒரு பெரிய உயர்ந்த சிலை. அப்போ கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அதை இடித்து சுக்குநூறு ஆக்குது. அந்த சிலை சிதறி போகிறது. அந்த கல் அப்படியே பரவி அதுவே தானே நிற்குதான். அது எது? இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன புத்தகம். இந்த களிமண், வெள்ளி இதெல்லாம் ஒவ்வொரு ராஜ்யம். அன்றைக்கு இருந்த அந்த தலை, பொன்னால் செய்யப்பட்ட அந்த தலை என்பது அன்றைக்கு இருந்த நேபுகாத்நேச்சாருடைய அந்த ராஜ்யத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல ராஜ்யங்கள் வருகிறது. எல்லாம் போக இந்த ராஜ்யத்தின் முழு எல்லா ராஜ்யங்களும் ஒன்றுமில்லாம ஆக்கிட்டு ஒரு ராஜ்யம் நிற்குமா? அந்த கல் தான் இயேசு கிறிஸ்துவின் கல் என்னும் அந்த ராஜ்யம். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகம் முழுவதும் வரப்போகுது ஒரு நாள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், இந்த கல் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய நாமம் இந்த உலகம் முழுவதும் பரவ போகிறது. எல்லாரும் இந்த இயேசு கிறிஸ்துவனால் ஏற்றுக்கொள்ளும் ஒரு காலம் வரப்போகிறது என்று இந்த வசனம் குறிக்கிறது. அப்படியே பார்த்துடுவாங்க. ஒவ்வொன்றா நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்க எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இங்க பார்க்கிறோம், பிறந்தது முதல் சப்பானியா இருக்கிற மனிதனை இந்த யோவானும் பேதுருவும் அந்த ஆலயத்துக்கு போகும்போது வழியில் நின்று அவனை கையை பிடிச்சி எழுந்து இயேசு நாமத்தில் நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் இவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இவர்களை பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்க சொல்கிற வார்த்தை தான். இப்போ சொல்லுங்கள், அந்த அதே வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்க எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது, அவருக்கு கொடுத்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய அந்த அறிவு பெற்றிருக்கிற பேதுரும் யோவானுக்கும் அந்த நாமத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது என்பது
புரிந்து கொண்டு அதனால் உண்டாகிய விசுவாசத்தினால இவர்கள் எழுந்த நட என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அந்த இயேசு என்னும் நாமத்தில் இருக்கிற அந்த நாமத்துக்கு பவரை பற்றி பேசிட்டு வரேன். அப்புறம் வாசிக்கலாம். ரோமர் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்படுது. பழைய ஏற்பாட்டு புத்தகம் 39 புத்தகங்கள் இருக்கு. 39க்குள்ள இருக்கிற அந்த இயேசுவுக்கு முன்பாக இருக்கிற அந்த சத்தியங்கள், அந்த நியாயப்பிரமாணத்தின் வழிகாட்டுதல் எல்லாமே இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு முடிவுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அந்த பழைய சத்தியங்கள் எல்லாம் அந்த இயேசுக்குள்ள ஒரு முடிவுக்கு வருகிறது. இப்போ இயேசு தான் நம்முடைய நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். இப்போ வேதத்தின் பாதி பகுதியை முடிச்சுட்டு புதிய ஏற்பாடு இயேசு மூலமாக ஆரம்பிக்கிறது. இப்போ நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோம். அப்போ இயேசு எவ்வளோ முக்கியமானவராக இருக்கிறார், அவருடைய நாமம் எவ்வளோ முக்கியம்னு காட்டிட்டு வரேன். வாசிக்கலாம். அடுத்த வசனம் 10:9 வாசிப்போம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, இயேசுவை உன்னுடைய வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவாய். அறிக்கையிட்டால் யாரை அறிக்கையிட்டார்? இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டால், இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டால் தேவன் ஒரு மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் வந்தார். உலகத்தில் எனக்காய் மரித்தார், எனக்காய் உயிரோடு எழுந்தார் என்று ஒரு மனிதன் விசுவாசித்து அறிக்கை செய்யும்போது அறிக்கையிட்டால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ரட்சிப்பு என்பதை இயேசு கிறிஸ்து என்ற ஒன்றை அறிக்கையிடுவதில் ஆரம்பிக்கிறது. இப்பதான் உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு வர. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவது என்று ஒன்று இருக்கிறது. ஹலோ, நாம வசனத்தை அறிக்கையிட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது ஒரு அனுபவம், அது விசுவாச அறிக்கை தான். இன்னொன்று, அவரை பற்றி அறிவினாலே நாம் விசுவாசத்தை பேசுகிறோம்ல, கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார் என்று விசுவாசமாக பேசுகிறீங்களே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று இது எங்கேயும் வசனத்தில் எழுதப்படலை. அவங்களுடைய நம்பிக்கையை பேசுகிறாங்க, அவங்களுடைய விசுவாசத்தை பேசுகிறாங்க. அதையும் தேவன் கனப்படுத்தி என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அப்போ இந்த விசுவாச அறிக்கையும் அங்கீகரிக்கப்படுகிறது. மூணாவது ஒரு அறிக்கை, இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதன் மூலமாக தான் முதலாவது நம்முடைய வாழ்க்கையை விசுவாச ரட்சிப்பின் அந்த அனுபவமே ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் எங்கே ரட்சிக்கப்படுகிறான்? இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதன் மூலமாக தான் ரட்சிப்புன்ற ஒரு பகுதிக்குள்ள வருகிறான். நம்முடைய வாழ்க்கையே அறிக்கையில தான் ஆரம்பிக்கிறது. ஹலோ, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை எங்க ஆரம்பிக்கிறது? இயேசுவை அறிக்கையிடுவதிலே தான் முதல் ஆரம்பமாகிறது. நம்ம அடுத்த வசனம் வாசிக்கலாம்னு சொல்றேன். 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். அவனும் தேவன் நிலைத்திருக்கிறான். இது புதுசா இருக்கு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பொறுமையா. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்து இருக்கிறார். அவனும் தேவனில் நிலைத்து இருக்கிறான். அதுதாங்க நம்ம ஆசைப்படுறோம். அவர் நமக்குள்ள, நம்ம அவருக்குள்ள இருக்கிறதுன்னு ஆசைப்படுறோம். அது இந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதனால இப்படி நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறான்னு இந்த வசனம் சொல்லுது. இந்த அறிக்கையினுடைய முக்கியத்துவம், இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதன் முக்கியத்துவத்தை பார்த்து வருகிறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் எதனால் அறிவீர்கள்? அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். பிசாசுகளை துரத்தும்போது அவங்களுக்குள்ள பிசாசு இருக்குதா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இயேசுவே ரட்சகர்னு சொல்லாது. இயேசுவே ஆண்டவர்னா சொல்லாது. ஆனால் அது உள்ள என்ன இருக்குது? இயேசுவுக்கு விரோதமான ஒரு ஆவி இருக்கிறது. அது இயேசு ரட்சகர் தெய்வம்னு சொல்லவே சொல்லாது. ஒருத்த இயேசு கிறிஸ்து தெய்வம்னு சொல்கிறான்னா அவனுக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்தவர்
ஆவியானவர். ஹல்லேலூயா. தேவனுடைய தொடர்பு இல்லாமல், வழிகாட்டுதல் இல்லாமல் ஒருத்தர் இயேசுவை ஆண்டவர்னு சொல்ல முடியாது. அப்போ அவனுக்குள்ள ஆவியானவர் வந்திருக்கிறார் அவனை வழி நடத்துவதற்கு. அப்போ அவன் தேவ ஆவியினால தான் ஒருத்தன் இயேசு கிறிஸ்து தேவன்னு சொல்ல முடியும். அப்படி சொல்லலைன்னா, அவனால் சொல்ல முடியாதுன்னா அவனுக்குள்ள அசுத்தாவிகள் இருக்குது. அதே ஆளே பிசாசு துரத்தப்பட்ட பிறகு அவன் அழகாக சொல்லுவான், இயேசு ஆண்டவர் சொல்லணும், இயேசுவே ஆண்டவர்னு சொல்லுவான், இயேசுவே ரட்சகர்னு சொல்லுவான், இயேசுவே சிருஷ்டிகர்னு சொல்லுவான். ஆனால் அந்த பிசாசு சொல்லவே சொல்லாது. இது எளிதான ஒருத்தருக்குள்ளே பிசாசு இருக்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு எளிதான வழி. ஒரு எளிதான நான் கண்டுபிடிச்சது. அவங்கவுங்க வேற டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, வேற ஆமாம், கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த வழி இது. சரி, போகட்டும், நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதனுடைய முக்கியம். உன் வாயில இயேசு என்ற வார்த்தை சொல்லுவதனுடைய மகிமையை பேசி வருகிறேன். இயேசு என்று சொன்னாலே எவ்வளோ பெரிய மகிமை என்பது உங்கள் வசனத்தின் வழியாக காட்டி வருகிறேன். அப்படி நீங்கள் கவனமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிக்கலாம். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவுடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவை உடையவனாய் இருக்கிறான். குமாரனாகி இயேசுவை அறிக்கை இடுகிறவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். இயேசுக்குள்ள பிதா வந்துடுறாரு. இயேசுவை பேர் சொன்னா, இயேசுவை அறிக்கையிட்டா அது இன்க்ளூட் ஆயிராரு, பிதாவும் அவருக்குள்ள வந்துடுறாரு. ஹலோ, இயேசு என்ற நாமத்துக்குள்ள பிதாவோட இன்க்ளூட் ஆகிற பாருங்க, அது எவ்வளோ பெரிய மகிமையான காரியம். ஹலோ, இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவன் தன்னை எதுக்குள்ள அடுக்கிறாரா? இயேசுக்குள்ள அடுக்கிறாரா? எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இயேசு என்று சொல்ற வார்த்தைக்குள்ள நானும் அடங்கிறேன். அப்ப இயேசுவை பிதா எவ்வளவு நேசிக்கிறார், அந்த வார்த்தையை எவ்வளோ ஒரு கனம் பண்ணுகிறார் இல்லையா? நாம எவ்வளவு கனம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வார்த்தையுடைய மகிமை புரிந்து கொண்டு சொன்னா இயேசு நாமத்துல அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் எழுத கையை பிடிச்சி தூக்கணும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு புரிந்திருக்கு, நமக்கு புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இயேசு நாமத்துக்கு பவரை புரிஞ்சுக்கிட்டேன்னா அதை சொன்னா கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8 வசனம். 12:8. அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, மனுஷர்கள் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார். இந்த பூமியில இயேசு என்னுடைய ஆண்டவர், இயேசு என்னுடைய ரட்சகர், இயேசு என்னுடைய வியாதிகளை போக்குவார், இயேசு எனக்காக மரித்தார் என்ற இயேசுவை குறித்து இந்த உலகத்து மனிதர்கள் மத்தியிலே நீ அறிக்கை செய்கிறவனாய் இருந்தால் உன் பெயரை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? தேவ தூதர்களுக்கு முன்பாக. எத்தனை தேவ தூதர்கள்? கோடிக்கணக்கான தேவ தூதர்கள். கோடிக்கணக்கான தூதர்கள் முன்பாக உங்க பேரை அங்க அறிக்கையிடுவாரான். ஹல்லேலூயா. என் மகன் ஒருத்தன் அங்க இருக்கிறான், என்னை பற்றி விசுவாசமாக பேசி கொண்டு இருக்கிறான். பிதா இயேசு தூதர்களுக்கு முன்பாக உங்கள் பெயரை அறிக்கையிட்டால் உங்கள் நிலைமை என்ன? இயேசு உங்களை குறித்து தூதர்களுக்கு முன்பாக மேன்மையாய் பேசினால் தூதர்கள் உங்களை குறித்து என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு எப்படி கீழ்ப்படிவாங்க? உங்களுக்கு எப்படி வேலை செய்வாங்க? ஹல்லேலூயா. என் பேரை ஒருத்தன் சொல்லிட்டு என்னை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறான், அப்படியே அவனெல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டாலும் முடிஞ்சிட்டான். அவன் சொல்றதான் செய்து போயிடுவாங்க எல்லாரும். ஹல்லேலூயா. அப்போ எத்தனை தேவ தூதர்களுக்கு முன்பாக ஒருத்தன் கிறிஸ்துவை அறிக்கை செய்யும் பொழுது அந்த தூதர்கள் மத்தியிலே அந்த பெயர் எடுத்து அவங்க மத்தியிலே பிரபலப்படுத்துகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ இயேசுடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைத்து சொல்ல வேண்டிய அவசியத்தை பார்த்து கொள்ளுங்க. அவர் என் ரட்சகர், அவர் எனக்காய் இந்த உலகத்தில் வந்தார், எனக்காய் ரத்தம் சிந்தினார், எனக்காய் மரித்தார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் இயேசுவை அறிக்கையிடுறீங்க. அந்த அறிக்கையிடுதலை தேவனை பரலோகத்தில் என்ன பண்ணுறா? யாருக்கு முன்பாக? தூதர்களுக்கு முன்பாக அறிக்கையிடுகிறாரா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 32 வசனம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக, நானும் பரலோகத்தில் இருக்கிற எனக்கு பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்றாங்க உங்க பேரு. ஹல்லேலூயா.
இந்த பூமியில் இங்கே கீழே இருக்கிற இங்கே சாதாரண இடத்துல நீ தெருவில் இருக்கிற, வீட்டில் இருக்கிற, ஓலை குடிசையில் இருக்கிறோ, நீ வறுமையில் இருக்கிற, எந்த நிலையில் இருக்கிறோ, உலகத்தின் மத்தியில் ஒரு சாதாரண மனிதன் உலகம் மதிக்க கூடாத ஒரு நிலையில் நீ இருந்தாலும் கூட இந்த இடத்துல இருந்து கொண்டு என் தெய்வத்தை உயர்த்தி பேசினால், இயேசுவே ரட்சகர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர் என்று நீ சொல்லும் பொழுது பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக உன்னை ஒருத்தர் என்ன பண்ணுகிற, உன்னை பற்றி அங்கே பெருமையாய் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இயேசுவை பற்றி உங்களால் பேச முடியலன்னா, அவரை மகிமையாக சொல்ல முடியலன்னா பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனை வரும்போது கர்த்தர் கண்டிப்பாக இது செய்வாருங்க. கர்த்தர் எங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் தருவார். கர்த்தர் கண்டிப்பாக இயேசு என்னுடைய தேவைகளை சந்திப்பாருன்னு உங்களால் சொல்ல முடியலன்னா, உங்கள் பிசாசு உங்கள் சிந்தையில் ஒரு அவிசுவாசம் போட்டிருக்கான், ஒரு சந்தேகத்தை போட்டிருக்கான், ஒரு குழப்பத்தை போட்டிருக்கான். உங்களுக்கு அதுதான் ஞாபகம் வந்துருக்குது. இயேசு இந்த பிரச்சனை தீர்ப்பான உங்களை சொல்ல முடியல. இயேசுவை இங்கே அறிக்கை பண்ண முடியல. பிரச்சனை மத்தியில் உன்னால இயேசுவை உயர்த்த முடியல. ஏன்னா நீ ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு ஏதோ ஒன்று இப்போ யோசிச்சு என்ன பண்ணுற, அது பேசிட்டு இருக்கிற. அந்த மத்தியில் என்ன என் தெய்வத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. பிரச்சனை பாருங்க பயங்கரமாக இருக்கு. அங்கே சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. ஆமாம், பிரச்சனை பெருகி இருக்கிறது, பயங்கரமாக இருக்குது, மரணம் பக்கத்தில் இருக்குது. அதன் மத்தியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன். பிரச்சனை மத்தியில் நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொல்லியிருக்கிற அந்த நாமத்தில் இயேசு எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் போதுமானத்துக்கும் அதிகமானவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். என் குடும்பத்துக்கு சமாதானம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்களும் அது வாய்க்காம போகும். எந்திரம், மந்திரம், தந்திரங்கள் எல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஹல்லேலூயா. அதான் வசனத்தை கவனிங்கன்ற. வசனத்தை கவனிச்சுன்னா பிரச்சனை தீர்ந்துவிடும். இல்லைன்னா நம்ம வேற யோசனை வந்துடும். நம்ம யோசனையும் வசனமாக இருக்கணும். யோசனையே வசனமாக இருக்கணும். அடுத்து வாசிக்கலாம். எபிரேய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14 வசனம். 4:14. வானங்களின் வழியாய், வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய, பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனுக்கு இயேசு என்னும் மகா பிரதான, இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால், நமக்கு இருக்கிறபடினால நாம் பண்ணின அறிக்கையை, நாம பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போம். உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். அறிக்கையில் ஒரு உறுதி வேணும். கவனிங்க, காலையில் ஒன்று சொல்லிட்டு சாயந்தரம் வர சொல்லக்கூடாது. ஏசு எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு காலையில் சொல்லிட்டு சாயந்தரம் என்னதான் பண்ண போகிறது தெரியல ஆண்டவர். அறிக்கை மாறுது. ஹலோ, ஏசு சுகம் தருவான்னு காலையில் சொல்லியிருப்பீங்க. ஜெபம் பண்ணுவோன்னு ஒரு விசுவாசம் உடனே சொல்லியிருப்பீங்க. சாயந்தரம் பார்த்தா 4 பேர் தாங்கி தாங்கி நடக்கிறத பார்த்தோன்னா நம்மளும் அப்படி ஆகிடுமோ அப்படி நம்ம பேச்சு மாறக்கூடாது. உன்னுடைய அறிக்கையில் உறுதி, அந்த உறுதி தான், அதுக்கு தான் விசுவாசம்னு பேர். ஹல்லேலூயா. நீ உறுதியாக இருக்கும் பொழுது அது விசுவாசமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. உலகம் என்றால் இந்த உலகத்தில் அனைத்து தீமைகளும் குறிக்கிறது. வியாதி, பலவீனம், கவலை, கஷ்டம், வறுமை, உன்னை கலங்கடிக்கும் எதுவாக இருந்தாலும், நன்மை இல்லாத எந்த காரியமாக இருந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய ஒன்று விசுவாசம். அந்த விசுவாசம் உன் உறுதியின் அறிக்கையில் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23 வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறது. நம்ம ஒரு விஷயத்தை நம்புறோம், ஆண்டவர் செய்வார்னு நம்பிக்கையை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் உண்மையா இருக்கிறாருப்பா. சொன்னவர் உண்மையா இருக்கிறாரு. அவர் மாறினதான் பிரச்சனை. அவர் வார்த்தையை மாற்றிக்கினா தான் பிரச்சனை. அவர் உண்மையாக இருக்கிறார். சொன்ன வார்த்தையை அவர் செய்வதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லும்போது நாம ஏன் உண்மை இல்லாமல் இருக்கணும்? நாமே அதை நம்பாமல் இருக்கணும். செய்கிறவர் சொல்லுகிறவர் சாதாரணவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் மனமாற மனுபுத்திரன் இல்லையே. அவர் வாக்கில உண்மை உள்ளவராச்சே. அவர் சொன்னவர் உண்மையில இருக்கிறாரு. நாமே அந்த நம்பிக்கையில உண்மையை தவறி போகிறது. நாமே உண்மை இல்லாம பேசுறது. இன்னைக்கு ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒன்று பேசுறது. இன்னைக்கு நம்பிக்கையா பேசுறது, நாளைக்கு நம்பிக்கை இல்லாம பேசுகிறது. ஏன் அங்க உண்மை எங்க போச்சு?
அடுத்து வாசிக்கலாம். தானியேல் புத்தகம் 3:16-17. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இவங்க ஏற்கனவே இந்த சிலையை வணங்கலை, அதனால தான் இவங்களை பிடிச்சிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ராஜா கிட்ட. ஐயா, நீ நிறுத்தின இந்த பொருட்சிலை இவங்க வணங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. பிடிச்சிட்டு வந்து ஏற்கனவே வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவங்களை பிடிச்சிட்டு வந்து நம்ம ராஜா கிட்ட நிறுத்திட்டாங்க. ராஜா என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் இறங்கி வந்து மனம் இறங்கி, சரி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், போயிடுச்சு போட்டோம், சரி உங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், மறுபடியும் உனக்காக கிண்ணறங்கள், வேதவம், மேலே தாளங்கள் எல்லாம் வாசிக்கிறோம், நீங்கள் வணங்கிடுங்க. அப்படி வணங்கலைன்னா இப்போ எரிகிற சூளை 7 மடங்காக மாற்றி அதில் போடுவேன். அப்போது மரணம் கண்ணு முன்னாடி தெரியுது. அவரு பெரிய பயங்கரம், பார்த்தாலே அனலில் போட்டால் பொசுங்கிடுவோம். அனலில் மரணம் பக்கத்தில் இருக்குது. அவருக்காக நின்று பேச விடுவிக்க ஒருத்தரும் கிடையாது. ஆனால் ஏற்கனவே சொன்னாங்களே, நாங்கள் இந்த பொருசிலையை வணங்குவதில்லைன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ராஜாவை உமக்கு உத்தரவு. சும்மா சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹலோ, அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சும்மா இதை சொல்ல வேண்டிய, நாங்கள் சொன்னது தான் அறிக்கையில் உறுதியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் அறிக்கை பண்ணதில் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எங்கள் ஆண்டவரை பற்றி சொன்னது தான். ஹலோ, ஒருத்தர் பிசாசு ஓட்ட போனாராம், பாஸ்டர். ஏசு நாமத்தில் போயிட்டாரான். அந்த பிசாசு என்ன சொல்லுதா, அந்த பாஸ்டர் கூட்டணுவான். அவர் மறுபடியும் என்னை ஓட்டுட்டு நான் போகிறேன். மறுபடியும் அவரை சொன்ன நான் போயிடுறேன், மறுபடியும் வந்து என்னை போச நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுதான். அந்த பாஸ்டர் பாதி தூரம் போயிட்டான். ஐயா, அந்த பிசாசு வந்து போகலையா, நீங்கள் சொல்லி கூட அது வந்து கூப்பிடுது, நீங்கள் வந்து சொன்ன மறுபடியும் அந்த பிசாசு போகிறேன்னு சொல்லுது. அவர் சொன்னார், நான் சொன்னது தான், நான் சொன்னது போன்னு சொல்லிட்டு அது போய் ஆகணும், நீங்கள் போங்க, அது போயிடுன்றேன். அப்புறமா சொல்லாமல் அது போயிடுது. சொல்லாமல் அறிக்கையிடுவதிலே உறுதியாக இருப்போம். ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தைக்கு வல்லம் இருக்கிறது. நீங்கள் கடவுளை நம்பி பேசுகிற வார்த்தையை நிச்சயமாக வேலை செய்யும். நிச்சயமாக. ஆமாம், நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் வணங்க மாட்டேன்னு. திருப்பி ஏன் கேட்குறேன்? நீ என்ன வேணா காட்டு, 7 மடங்காக்கு, 24 மடங்காக்கு. நாங்கள் சொன்னது தான். நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. நெருப்பெல்லாம் போடு, எண்ணெயெல்லாம் போடு, நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை விசுவாச அறிக்கை தேவன் கண்ண பண்ணுகிறான். அதுதான் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது. பாருங்க, இயேசுவை இந்த உலகத்தில் நம்ம அறிக்கை பண்ண ஒரு அறிக்கையை பற்றி பேசணும். அப்போ இயேசு என்ற நாமமே ஒரு மிராக்கிள். எத்தனை பேர் இயேசு என்ற பேருக்கு மிராக்கிள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, இப்போ வசனத்தில் காட்டுறவங்களுக்கு எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். இயேசு என்ற வார்த்தைக்கு பவர் இருக்கு. பதிமூணு 18ங்களா? 18. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? இயேசு தான் அங்க வந்ததா சொல்லப்படுகிறது தூதனாக. அது அதிசயம் என்றார். உம்முடைய பெயர் என்ன, நாமம் என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு, அது அதிசயம். ஹல்லேலூயா. அது அதிசயங்க, அந்த பேரே அதிசயங்க. அது சொல்லிட்டு இருந்தாலும் அதிசயம் நடந்துடுங்க. இயேசு என்ற வார்த்தையை சொல்லி கொண்டு இருந்தாலே ஒரு மிராக்கிள் நடக்கும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஒன்றையும் தெரியலங்க, வசனம் தெரியல, ஆண்டவர் பற்றி அறிவில்லை, நான் அவ்வளோ படிக்கலை, நிறைய பிரசங்க கேட்கல, இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். ஏசு நல்லவர்னு போதிக்கிறாங்க. ஏசு உங்களுக்காய் மரித்தார், ரத்தம் சிந்தினார், உங்களை மீட்க முடியாது, அந்த விஷயம் அதுதான் தெரியுது. அதுக்கு மேலே ஒன்றும் தெரியல, வேத வசனம் தெரியாது, அவருக்கு குறித்து பெரிய அறிவு கிடையாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஏசு என்ற ஒரே பேர் மட்டும் தான் தெரியும். ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்தில் ஒரு புதுசாக வந்தான ஒரு ஆள், அந்த ஒரு இயக்கத்தில், அந்த இடத்துல வாரமும் சாயந்தரமான ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது அவன் காலையில் வந்து எனக்கு
ஒரு வேலை கொடுங்க அந்த ஆர்கனைசேஷனில். உனக்கு என்ன வேலை தெரியும்? எனக்கு வேலை ஒன்றும் தெரியாது, ஆனால் எந்த வேலை விட்டாலும் நான் செய்கிறேன், எந்த வேலை விட்டாலும் செய்கிறேன். சரி, இப்போது இங்கே எல்லாருக்கும் சமையல் செய்கிற வேலைக்குது, அந்த சமையல்காரர் கூட ஹெல்ப் பண்ண போன்ட்டாங்க. சமையல்காரர் என்ன பண்ணாரா, ஹெட் குக்கு, நீ என்ன பண்ணுற, அந்த அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு வா, சுத்தமாக கழுவி எடுத்துனோம். அவன் என்ன பண்ண, அண்டாவை எடுத்துன்னு குழாக்கிட்ட போன சுத்தமாக கழுவி சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, போய் சருப்பு போடுற எடுத்துன்னு அந்த அரிசியில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி தண்ணி ஊற்றுறான், கழுவுறான், நுரையாக வந்துட்டு இருக்குது. அரிசியை கழுவ போனான்னு அவன் என்னாச்சு, தேடி பார்த்தா தண்ணி ஊற்றி நுரையாக கழுவிட்டே இருக்க. என்ன அரிசியை கழுவி சொன்னால் என்ன பண்ணிட்டு, சுத்தமாக கழுவி சொன்னீங்க இல்லையா, அதுக்கு தான் சுத்தமாக கழுவுறேன். சருப்பு போட்டால் அழுக்கெல்லாம் போயிடும், அப்புறம் வெள்ளையாக அப்படியே அழகாகிடும், நான் கழுவிட்டுக்கிறேன் நான். அப்போனா அவன் நிலைமை பாருங்கள், அவன் நிலைமை விவரமற்ற ஒரு மனிதன். அந்த மனிதன் அந்த மாலையிலே கூட்டம் நடக்குதான், அங்கே நிறைய அற்புதங்கள் நடக்குது. இயேசு நாமத்தில் சுகமாக, இயேசு நாமத்தில் பிசாசு ஓடணும், இயேசு நாமத்தை சொல்லும் போது அங்கே நிறைய மிராக்கள்லாம் பார்க்கணும். ஒன்றுமே புரியல. அவன் என்ன நினச்சனா, ஓ இயேசு நாமன்னு சொன்னால் தான் அவர் மந்திரம் பொழுகுது, இதை சொன்னால் மிராக்கள் நடக்குது, அற்புதம் நடக்குது, நாம என்ன பண்ண யாருக்கும் சொல்லி பார்க்கணும். பாருங்கள், அன்றைக்கி தான் வந்தான். அன்றைக்கி தான் இயேசு பற்றி ஒன்றும் தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சல இயேசு என்ற ஒரு நாமத்தை சொன்னால் மிராக்கள் நடக்குது, பிசாசு ஓடுது, வியாதி குணமாகுது, இது மட்டும்தான் தெரியும் அவனுக்கு. காலையில் எழுந்தான், டெஸ்ட் பண்ணோம். எங்கே போய் டெஸ்ட் பண்ண, எதிர்க்கு ஒரு பெரிய டிபி ஹாஸ்பிட்டல் இருந்தது. உள்ளே பூந்துட்டான். டியூபு மூக்கில் டியூபு, அங்கே டியூபெல்லாம் போட்டு ஒருத்தர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் படுக்க வச்சுக்கிறாங்க. அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியும், இயேசுன்னு நாமத்துக்கு பவர் இருக்குது, அது ஒரு மந்திர சக்தி இருக்குது, அது சொன்னால் வியாதி. இது ஒரு சின்ன இந்த சத்தியம் இதுதான் அவனுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த பேரில் எது இருக்குது, இதான் மந்திரம் பழுகுது இல்லையா. அண்டாக்கா கசம் திறந்துருச்சு ஒன்று. ஓ இந்த மந்திரம் சொன்னால் திறந்துடும் பொழுது, அதை மாற்றி சொன்னால் திறக்காது. மாற்றி சொன்னால் ஆமாம், ஒருத்தர் போய் சொல்லிட்டு உள்ள மாட்டிங்கன்னா என்ன பண்ணுவார், மந்திரத்தை மந்திருவார். திறந்துடும் திறக்காது. எது சொன்னாலும் திறக்காது, இயேசுவின் நாமத்தில் எல்லாம் திறக்கும். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒன்று தான் புரிஞ்சிருக்கு. போனான் காலையில், ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் பார்த்து இயேசு நாமத்திலேருந்து நடன்ட்டான். டியூபெல்லாம் விட்டுட்டேன், ஓட ஆரம்பிச்சிடானா, நடக்க ஆரம்பிச்சிடானா. என்ன மிராக்கிள். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள என்ன பவர் இருந்தது, இயேசு என்ற நாமத்தின் ஒரு சின்ன அறிவு, இதுல ஒரு பவர் இருக்கு. இந்த நாமத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிற இந்த சின்ன அறிவில் அவன் அற்புதம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரை பற்றி அறிந்துக்கிட்டானே இல்லை. அப்போ அந்த நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது. ஏசாயா புத்தகம் 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யாரை பத்தி சொல்லுது, இயேசு கிறிஸ்து. இயேசு பத்தி சொல்ல. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அவருடைய நாமம் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த இயேசு என்ற பேருக்குள்ள இதெல்லாம் அடக்குங்க. சமாதானம். ஹல்லேலூயா. இயேசு என்ற பேரை நீ பயன்படுத்தி கொண்டு வந்தால் உங்க வீட்டுல சமாதானம் வருங்க. இயேசு என்ற பேரை பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்குங்க. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பேருக்குள்ள பிதாவே உள்ள கஞ்சிறாரு, பிதாவே அதுக்குள்ள வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்னங்க, பிதாவுக்கு மேல யார் இருக்கிறது, அவரே அந்த வார்த்தைக்குள்ள வர்றாருன்னா அது ஒரு நாமம், அதிசயம். ஹல்லேலூயா. இங்க ஒன்றையும் தெரில, ஏசுன்னு சொல்லிட்டு இருங்க, பிசாசுக்கு எரிச்சல் ஆயிடும். ஹல்லேலூயா. நான் அது அதிசயம், கர்த்தத்துவம் அந்த பேரில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என்ற அந்த தெய்வத்துவத்துடைய அந்த பவர் அந்த வார்த்தைக்குள்ள வைத்திருக்கிறார். அதனால் இயேசு நாமத்தில் சொல்லும் போது அற்புதங்கள் நடக்கிறது, பிசாசுகள் ஓடுகிறது. என்ன அது மாதிரி நடக்குது. இப்போ இயேசு நாமத்தை பற்றி பார்த்துடும். கடைசியாக சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். நாம் அறிக்கை பண்ணுவதில் என்ன பண்ணணும், உறுதியாக இருக்கணும்ல. அந்த உறுதியை இந்த ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை வாசத்தை நம்ம முடிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 22 அதிகாரம் 5 வாசிங்க.
அப்பொழுது ஆபிரகாம் ஆ, தன் வேலைக்காரை நோக்கி, ஆ. நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், ம். நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடம் திரும்பி வருவோம் என்றான். ம். ஆண்டவர் தன்னுடைய மகனை பலியிடும்படியா சொல்லுகிறார். மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் ம். தன் வேலைக்காரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடம் திரும்பி வருவோம் என்றான். அங்க ஒரு ஒரு விதமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதாவது தன்னுடைய மகனை பலியிடுக்க கொண்டு போகிறான். மலையின் அடிவாரத்துக்கு வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேலே போய் பலியிடணும். அந்த சூழ்நிலை பாருங்க. அந்த இடத்துல தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட சொல்றாங்க, வேலைக்காரங்களை நாங்கள் போய் பலியிட்டுட்டு திரும்ப வருவோம். இதுதாங்க விசுவாசம் அறிக்கை. அல்லேலூயா. அப்போ தேவனை குறித்து அவனுக்கு அறிவு தெரியுது. என் மகனை நிச்சயமா என் தேவன் பலியிட சொல்லியிருக்கிறாரு. அவர் பலியிட்டாலும் உயிராக்கி கொடுத்துடுவாருன்றா அவனுக்கு ஒரு பெரியதான நம்பிக்கை இருக்குது. அதனால தான் பலியிடத்தான பெரிய பிரச்சனை. எனக்கு 100 வயதில் குழந்தை கொடுத்த ஆண்டவர் இதை மரித்தாலும் உயிரோட எழுப்பாருன்னு அவனுக்கு பெரிய விசுவாசம் வந்துடுச்சு. இப்போ அவன் விசுவாச எல்லைக்கு தான் விசுவாச தகப்பன். இப்போதான் அதான் தன் மகனை பலி கொடுக்குற மாதிரி தான் விசுவாசம் தகப்பன். நான் சொல்கிறேன், குழந்தைய பெற்றுக்கிறது பெரிய விசுவாசம் இல்லை, அந்த குழந்தைய பலி கொடுக்குறான் பாரு, அதுதான் பெரிய விசுவாசம். அல்லேலூயா. அவன் விசுவாச எல்லைக்கு வந்துட்டான். கூடணும்னு வந்து இட்டுன்னு போயிட்டான். இப்போ என்ன பேசுகிறான்? உண்மையிலே விசுவாசம் இருக்கா இல்லையா? நாங்கள் போய் திரும்ப வருவோம். நாங்கள் போய் அப்போ ஃபுல் விசுவாசத்தில் ஃபுல் ஆகிட்டான். ஃபுல் விசுவாசத்தில் நிற்கிறான். நாங்கள் போய் திரும்ப வரவேன்றான். எதுக்கு போகிறான்? பலியிட போகிறான் மகனை. ஆனால் எப்படி பேசுகிறான்? அறிக்கிடுவதிலே உறுதியாக இருக்கிறான். வாசிக்கலாம், அதில் 6 வாசிக்கலாம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாய் ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்போது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். தன் விசுவாசத்துல மறுபடியும் உறுதியை காட்டுறாங்க. அதோடைய மகன் கேட்கிறான், அப்பா கட்டெல்லாம் இருக்குது தூக்கின்னு வரேன், ஆடு எங்கப்பா பலியிட போறீங்களே? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் உன்னைத்தான் பலியிடுறன்னு சொல்லல, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவன் ஆண்டவரை குறித்த அறிவினாலே தான் அறிக்கையில் உறுதியா இருக்கிறான். என் மகன் சாக போவதில்லை என்பதில் அவன் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறான். அல்லேலூயா. இதுல அவனுடைய அந்த விசுவாசத்தை குறைக்க முடியாத ஒரு காரியங்கள் இருக்குது. அதை நான் படிக்கும் போது என் உள்ளம் உடைக்கப்பட்டது. அதை நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். 2ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் அப்பொழுது அவர், உன் புத்திரன் இயேசு, அதாவது தேவன் ஆபிரகாமோட பேசுறாரு. அப்பொழுது அவர் உன் புத்திரன், அதாவது உன்னுடைய மகன், உன் ஏக சுதனும், உன்னுடைய ஒரே மகன். பாருங்க எப்படி பேசுற. உன்னுடைய மகனும், உன்னுடைய ஒரே மகனும், உன் நேசகுமாரனும் ஆகிய, செல்லமா தூக்கி கொஞ்சிறிய, அப்பப்ப முத்தம் கொடுக்குறிய, அவன் தான் வாழ்க்கையை நினைச்சிருக்கிற, இவன் தான் எதிர்காலம் நினைச்சிய, இவன் தான் என் சந்ததி நினைச்சிய, உன் நேசகுமாரன். எப்படி பேசுறாரு பாருங்க. உன் ஒரே மகன், உன்னுடைய மகன், நீ ரொம்ப நேசி அந்த மகனே நீ என்ன பண்ணும்? பலியிடுவாயாக. அப்போ முதல் நீ இவ்வளோலாம் பண்றீ, இவ்வளோ நேசிக்கிற, இவ்வளோ அன்பா இருக்கிற, இதை எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட நிலைதான் இங்கே 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். பாருங்க. அப்போ அது நிறுத்துங்க. அப்பாவும் மகனும் பேசிக்கிறாங்க. அவன் சொல்றான், என் தகப்பனே, மகனே, என் தகப்பனே. அவர் சொல்றாரு, என் மகனே. அந்த உறவு பாருங்க. என் தகப்பனே, அந்த எவ்வளோ பாசமாக அந்த வேர்டுகள் இருக்குது பாருங்க. என் தகப்பனே சொல்ல, என்னுடைய மகனே. அந்த செல்லமாக அந்த உறவு எவ்வளோ நெருக்கமான அந்த உறவின் மத்தியில் கொஞ்சம் கூட அந்த பிள்ளை இழக்க போறன்ற எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் அவனுக்கு பதில் கொடுக்குறான் பாருங்க. அப்போ அப்பா உறவு மகன் அவ்வளோ நெருக்கமா, அவ்வளோ ஒருத்தர் நேசிக்கிற அந்த அன்பா இருக்கிற மகனை பலி கொடுக்க தயாராயிட்டனா அதுக்கு காரணம் அவர் மேல வைத்த விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்துல அறிக்கையில் ஸ்ட்ராங்கா நிற்கிறான். வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான்.
நீ என்ன நேசிக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன். பலி ஆடு எங்கே? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இவ்வளவு அன்பா இருக்கிற அந்த அன்புள்ள தேவன் நம்மளை பிரிச்சிடுவாரோ? நீ என்ன நேசிக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன். அவர் கொடுத்த பிள்ளை நீ, நம்ம அன்பா இருக்கிறோம். இந்த அன்பை தேவன் பிரிப்பாரோ? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. உன்னை நான் பலியிட போவதில்லை, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. தன்னுடைய அறிக்கையில உறுதியா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எதை அறிக்கைறீங்க? உங்க விசுவாச அறிக்கை வரலையா? இயேசு அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைக்கான தீர்வு இயேசு. அவர் சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க, ஆனா இயேசுன்னு ஒண்ணு தெரியும். அவர் நல்லவர்னு தெரியும், அவர் சுகம் கொடுக்கிறவன் தெரியும், அவர் அற்புதம் செய்கிறவன் தெரியும். இந்த சத்தியம் உனக்கு போதும். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைக்கு தீர்வு அந்த இயேசு என்ற பேருக்குள்ள சமாதானம் அடங்கி இருக்கு, அதிசயம் இருக்கு, ஜீவன் இருக்கிறது, பலன் இருக்கிறது, வழி இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, எல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு சொல்லி உங்க பிரச்சனை வந்து வெளியே வந்துடலாம். கண்ண மூடுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உன்னாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் வருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் வருவீரையா. எல்லாம் சொல்லுவோம். கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நாம் அதிசயம்பா. எங்களுக்கு ஒன்றும் தெரியாத பரவாயில்ல, ஏசுன்ற ஒரு பெயருக்கு ஆண்டவரே புரிய எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஆண்டவரே. அதுக்கு மேல ஒரு நாமம் இல்லை தகப்பன். அந்த நாமத்துக்கு எல்லாம் அடிபடுகிறது, கீழ்படுகிறது, பிசாசு ஓடுகிறது, பேய்கள் ஓடுகிறது. நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது தகப்பன. நன்றி தகப்பன். நாங்கள் தினந்தோறும் நாமத்தை பயன்படுத்துகிறோம். உலகத்தில் உடைய நாமத்தை அறிக்கை செய்கிறோம். நீ கிறிஸ்து, நீ இரட்சகர், விடுவிக்கிற தேவன், மீட்பர், எங்களுக்காய் மரித்தீர், பாவத்தை சுமந்தீர், உயிர்த்தீர் என்று இந்த உலகத்திலே அநேக ஜனங்களுக்கு முன்பாக நாம் உம்மை அறிக்கை செய்வோம் தகப்பனே. நீர் பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக
தூதர்களுக்கு முன்பாக எங்கள் பெயரை பெருமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.